நீங்கள் ப்ராக்டிஸாக பண்ணுற சும்மா கை தூக்குங்களேன். கிட்டத்தட்ட பெரும்பாலான வந்து டிப்மெட்டில் தான் வந்து ட்ரைனிங் போகிறீங்க இல்லையா? ஆக்சுவலாக என்னென்னா டிப்மெட் மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் இல்லை அப்படின்னா இவர்கள் எல்லாரோட எதிர்காலத்தையும் யோசிச்சே பார்க்க முடியல. இப்போ நீங்கள் இவங்களை வளர்த்த விதமாக நீங்கள் பார்த்த விதத்தில் உங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டிருக்கும், இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இதன் வழியாக நான் சொல்கிறேன், இது எனக்கு நடந்துருச்சு, ஆனால் இனிமேல் யாருக்கும் பண்ணாதீங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அப்படின்னு வந்தால் இந்த குழந்தைக்கு நான் வச்சுருக்க பேர் வந்து ஜோசிகா. ஆனால் இந்த சமூகத்தில் பேர் வச்சுருக்கிறது ஊமை, பைத்தியம். இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதில்ல, அது என்னையும் சேர்த்து சொல்கிறாங்க. இந்த பைத்தியம் ஊமையை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு அலையுது. நாங்கள் சின்ன காம்பவுண்டு தான் வச்சுருக்கோம். அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க எலும்பெல்லாம் கொண்டு வந்து வீட்டு காம்பவுண்டு கிட்ட வச்சாங்க. நான் போய் இது கிட்டத்தட்ட 1 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல. நாய் வந்து உள்ளே வந்துட்டு போகுது, இந்த குழந்தை அங்கே தான் விளையாடுது. ஏன்னா ரீசெண்டாக நியூஸில் வந்துக்கிட்டு இருந்தது, நாய் வந்து குழந்தைய கடிச்சிட்டு போயிருந்தேன். எனக்கு மனசு கேட்காம பக்கத்து வீட்டில் போய் நான் இது மாதிரி எலும்பை இங்கே வைக்காதீங்க, இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். நீ பைத்தியக்காரி, ஊமையை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு அலைகிற அப்படின்னாங்க. அவங்க வீட்டுக்கார் உடனே வந்துட்டார், உன்னை நிம்மதி இல்லாமல் அழிச்சிருவேன். எங்கேயாவது வெளியே இந்த தெரப்பிக்கு போயிட்டு வரணுன்னா பஸ் பேர் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும் சார். மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறாங்க. அந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் மட்டும் எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. நான் சென்னைக்கு வந்துட்டு போகிறேன், வாரத்துக்கு 2 நாள். எனக்கு 700 ரூபா ஆகுது சார் பஸ் பேர் மட்டுமே. இந்த குழந்தைக்கும் டிக்கெட் போடுறாங்க எனக்கு. நீங்கள் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், சென்னையில் வந்து இது செல்லுபடி ஆகாது. நாங்கள் வந்து வேறு எங்கேயும் சுற்றி பார்க்க போகல, மருத்துவ ரீதியாக போகிறோம். இந்த குழந்தைக்கு ஃப்ரீ பண்ணி கொடுங்க, இந்த குழந்தைக்கு டிக்கெட் எடுக்காதீங்க. ரூல்ஸ் படி, கவர்மெண்ட் ரூல்ஸ் படி மாற்றுத்திறனாளிக்கு டிக்கெட் எடுக்கவே கூடாது. ஆனால் 33 ரூபா எடுக்கிறாங்க. எனக்கு 33 ரூபா, 66 ரூபா அப் அண்ட் டவுனு. ஒரு நாளைக்கு 700 ரூபா வருது. அப்போ வாரத்துக்கு 2 நாள், மாதத்துக்கு கிட்டத்தட்ட போயிடுது. எங்கள் வீட்டுக்காரர் 10,000 வருமானத்தில் வாடகை கொடுப்போனா, இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோன்னா, நாங்கள் சாப்பிடுவோமா, என்ன பண்ணுவோம் சார்? இல்லை ஆக்சுவலாக இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இப்போது இவங்க திருவண்ணாமலையிலேருந்து டெப்மெடுக்கு வந்து வாரத்துக்கு 2 தடவை போயிட்டு வராங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு பெரிய ஹெட் ஹாஸ்பிட்டல்னு தனியாக இருக்குது, அரசு தலைமை மருத்துவமனைன்னு தனியாக இருக்குது. அதுபோல் டெப்மெட் மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒன்று இருந்தால் தான் இவங்களமா அவங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாமல், இந்த குழந்தைகளை வச்சு ட்ராவல் பண்ணாமல் பண்ண முடியும். ஸோ வாய்ப்பு இருக்கவங்க, அதை பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் டெப்மெட் மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் இவங்களமா நிறைய பேருக்கு பயன் இருக்கும். ஏன்னா திருவண்ணாமலையிலேருந்து வாரம் போயிட்டு வரதுங்கிறது சாத்தியம் இல்லாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இப்படி ஒன்று வருது அப்படின்னா பெரிய பயனாக இருக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பாக அதை செய்வாங்க, பரிசீலனை பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன் நான். சார், என் பேர் பானுப்பிரியா, என் பையன் பேர் சந்தோஷ். என் பையன் வந்து SMA பேஷண்ட். 1.5 வயசுலேருந்து தலை நிற்காமல் இருந்துச்சு. ஆனால் என் பையன் 5 மாதத்துலேயே அம்மானு அப்பான்னு சொன்னான். என்னையும் அவங்க அப்பாவையும் இது பண்ணான். நான் அப்போ இருந்து இன்னமும் தூக்கிட்டு தான், என் பையனை தூக்கிட்டு நானே எங்கள் வீட்டுக்காரும் தூக்கிட்டு போய் இப்போ +2 படிக்கிறான். 17 வயசு ஆகுது. இப்போ எக்ஸாம் எழுதியிருக்கான். 10th எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு மார்க் தான். 93, 94 எல்லாத்துலேயுமே அதிகம். 400க்கு ஒரு சப்ஜெக்ட் இல்லை சார். இவங்க வந்து 90%. 4 சப்ஜெக்டில் என் பையன் வந்து 338 மார்க் எடுத்திருக்கான். அப்பா. அதே மாதிரி 11th 5 சப்ஜெக்ட், 6 சப்ஜெக்டில் தமிழ் இல்லை, 5 சப்ஜெக்டில் 388க்கு மேலே எடுத்திருக்கான். எல்லாத்துலேயும் 93 தான். மேக்ஸ் தான் அவனுக்கு பக்கா. மேக்ஸு எல்லாமே அவனுக்கு. மேக்ஸில் போன வாட்டி 93. இதில் 10th வந்து 97 மார்க்கு. எனக்கு வந்து பெருமை வந்து எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும். எனக்கு இன்னொரு சின்ன பையன் இருக்கான், அவன் தான் இவன் நல்லா பார்த்துக்குவான். எங்களுக்கு பெருமையே என் பையன் படிக்கிறது தான். தம்பி என்ன வாங்கணும் ஆசை உங்களுக்கு? அவனுக்கு வந்து அவங்ககிட்டே கேளுங்க. தம்பி உங்களுக்கு என்ன வாங்கணும்? எனக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் பெருசாக போகணும் ஆசை. கம்ப்யூட்டர் ஃபீல்டில் பெருசாக வரணும் ஆசை. ஓகே, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே சார். சூப்பர். ஓகே, தம்பி ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னாங்க. ஆமாம், என் தம்பி எல்லா வேலையும் பண்ணுவான். ஓகே. பாத்ரூமில் இருந்து எல்லா வேலையும் பார்ப்பான். ஓகே. இப்போ நிறைய பேர் ஒவ்வொருத்தங்க வந்து இந்த சொசைட்டியில் இந்த சேஞ்செலாம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த ஸ்கூலில் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா மார்க்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க, எல்லா இடத்துக்கு வரணும், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆசைப்படுறீங்க. நீங்கள் என்ன இந்த சமுதாயத்தில் எந்த மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க? வந்து டிசபிலிட்டி பீப்புள்னால் வந்து அந்த இதோட பார்க்கக்கூடாது, கண்ணோட்டத்தோட. நாங்களும் நார்மல் பீப்புள் மாதிரி பார்க்கணும். அது ஃபஸ்ட்டு. 2வது ஸ்கூல் சிஸ்டம் மாறணும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு மாதிரி சிஸ்டம் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல் ஒரு மாதிரி சிஸ்டம் இருக்குது. 2 சிஸ்டமும் மாறணும். நெக்ஸ்ட்டு ட்ராவலிங் சிஸ்டம் மாறணும். இந்த 3 சிஸ்டம் ஆனிச்சுன்னா தமிழ்நாடு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்.